பாருங்க, நான் இன்னைக்கு வேடிக்கை போடுற நிக்க வைக்கிறேன். இந்த பொண்ணு பிறக்கும் பொழுது பெண்கள் சகோதரிகள் நல்ல கவனிங்க, ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒண்ணு 9 மாசம் ஆயிருக்கணும், இல்ல 10 மாசம் ஆயிருக்கணும். ஆனா குலப்பிரசவம் சொல்லுவாங்க, அது 7 மாசம். இந்த 7 மாசம் கூட இல்ல, 6 மாசம் 25 நாள்ல இந்த பொண்ணு பிறந்தா. நல்ல கவனிங்க, 6 மாசம் 25 நாள் இந்த பொண்ணு பிறந்தா. அப்ப எவ்வளவு வெயிட் ஆகும்? 700 கிராம், 1/2 கிலோ பிளஸ் 200 கிராம். இதே எக்மோர் ஹாஸ்பிடல் டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தைய சொன்னாங்க, இந்த குழந்தைய ஆசிட்ல போட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்ல வச்சு பாடம் கத்து கொடுக்கிற ஒரு சின்ன பொம்மையாக கொடுத்தாங்க கையில. டாக்டர் சொன்னாங்க செத்து போச்சுன்னு சொன்னாங்க. இந்த உலகம் இந்த பொண்ணு குட்டியூண்டா 700 கிராம் சின்ன சோப்பு டப்பால வச்சு வண்டி குட்டி மாதிரி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க இதை உங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. 700 கிராம்ல சரித்திரமே கிடையாது காப்பாத்துதான். ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, டாக்டர்கள் கைவிட்டலாம், உறவுகள் கைவிடலாம், நாங்கள் நம்முடைய இயேசு கைவிடவே. இன்னைக்கு 23 வயசு வந்து நின்று கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் யாருன்னா இயேசு ஒருவரே. முடிஞ்சு போற வாழ்க்கைய அழகா மாற்றுவதற்கு இயேசுவால முடியும். ஆமென். சயின்ஸ் சொல்லி இந்த குழந்தை செத்து போயிடுது, ஆனா இயேசு சொன்னாரு அது ஒரு நாள் உயிரோடு நிக்க போகுது, நீ பார்க்க போகுது. பாருங்க இயேசு செஞ்ச அற்புதத்தை பாருங்க. இன்னைக்கு உங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காம இருக்குது, அதிசயம் நடக்காம இருக்குது. ஏன் கவலையோட இருக்கிறீங்க, கண்ணீரோட இருக்கிறீங்க? உங்களுக்கு கவலை மாறணுமா, கண்ணீர் மாறணுமா? நான் சொல்றேன் பாருங்க, எங்க வாழ்க்கையில இயேசு செஞ்ச நன்மையை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அருமையானவர்களே, எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கவலை இருந்தாலும் இயேசு மாற்றுவாங்க. எங்க போய் சொல்லுங்க, இதே குமாரனை நீங்க எப்படி பார்த்தீங்களோ 24 வருஷத்துக்கு முன்னாடி என் பேர் என்ன தெரியுமா? குடிகாரன். 24 வருஷத்துக்கு முன்னாடி என் பேர் என்ன தெரியுமா? குடிகாரன். 10க்கும் 5க்கும் பிச்சை எடுத்து கட்டி போட்டு வாழ்ந்தவன் நானு. ஞாயிற்றுக்கிழமை டைம்ல பிளாட்பார்ம்ல விழுந்து கிடந்தவன் நானு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைய இவ்வளவு அழகா மாற்றினது